ராம் சீதா சீரியல் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம ராம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. சத்யனை கூட்டிகிட்டு வரதுக்காக தான் ராம் வந்து வெளில வந்து போயிருக்காங்க. குடும்பத்தில் இனிமேல் பிரச்சனையே இருக்கக்கூடாது, சீதாவோட மனசை மாற்றியாச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அஞ்சலி, சத்யா, பிரியா 3 பேரும் வந்து காலேஜுக்கு வந்து கிளம்புறாங்க. அப்பன்னு பார்த்து மீரா வந்து பேசுகிறாங்க. காலேஜுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகாமல் இருக்காதீங்க செல்வி, சட்டுப்புட்டுன்னு சாப்பாடு வந்து சமைச்சு கொடுத்துரு சரியா. ஆல்மோஸ்ட் சமைச்சாச்சு, 2 நிமிஷத்தில் கட்டி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு செல்வி மாட்டு கொடுக்குன்னு போகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லை, காலேஜுக்கு 1/2 மணி நேரம் கூட தாமதமாக கூட போய்க்கலாங்கிற மாதிரி தங்கச்சிங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அஞ்சலி, சத்யா, பிரியாலாம். அப்பன்னு பார்த்து மதியானம் இன்னைக்கு ஃப்ரீயாக இருந்தால் வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன், என்ன விஷயம்? இன்றைக்கி வீட்டில் விருந்து இல்லை, ஒரு வாரம் கழித்து சீதா வந்து நம்ம வேண்டுதல் பரிகாரம் எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கோம், ஆர்டர் வேறு தெளிவாக வந்து பண்ணி முடிச்சாச்சுல. அப்படி இருக்கும்போது விதவிதமாக வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம், வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓ, இத்தனை நாளாக வந்து வெஜ்ஜு சாப்பாடு, இப்போ நான்வெஜ் சாப்பாடா? ரொம்ப சூப்பர் தான், இன்றைக்கி நல்லபடியாக சாப்பிட்றலாம். ஆனால் எங்கள் 2 பேரால் வர முடியாது. அஞ்சலி மட்டும் சொல்கிறாங்க, நான் வந்துடுறேன், மத்தியானம் எனக்கு ஃபுல்லாக வந்து ஃப்ரீ தான், நான் வரதுனால எந்த பிரச்சனையும் இல்லை, கார் மட்டும் அமுச்சு வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு புடிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அஞ்சலி சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்கு விருந்து சாப்பாடு? சத்தியன் வராங்களா ரொம்ப நாள் கழிச்சு, அதனாலயா? அதுவும் தான் காரணம். இன்னொன்று, நம்ம எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குல்ல. ஓ, கதை அப்படி போதான்னு சொல்லி 3 தங்கச்சிகளும் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து மகாலட்சுமி வந்து மாசா இறங்கி வராங்க. எங்கே போகிறீங்க? காலேஜுக்கு போகிறேன் சித்தி அப்படின்னு சொல்லும்போது, காலேஜுக்கெலாம் அஞ்சலி இன்றைக்கி போவேணாம். ஏன் சித்தி போவேணாங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, மத்தியானம் வந்துடுறேனே. வேணான்னா வேணாம் தான், இன்னைக்கு உனக்கு அலங்காரம் பண்ண போகிறோம். இவளுக்கு எதுக்கு இப்போ அலங்காரம்? ஏன்னா இவளுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. என்னது நிச்சயதார்த்தமா? இப்போ என்ன வயசாகிடுச்சு, படிக்கிற குழந்தைக்கு போய் கல்யாணம்னு சொல்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இவளுக்கு 20 வயசு மேலே ஆயிடுச்சுல, மேஜர் ஆகிட்டால, கல்யாணம் பண்ணுறதுனால ஒரு தப்பும் இல்லை சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன் இது மாதிரிலாம் பாடாப்படுத்துறீங்க சித்தி? எனக்கு இந்த கல்யாணத்தெல்லாம் விருப்பமே இல்லை. என்னடி, நான் ஏதோ கொஞ்ச நாள் வந்து ட்ராமா பண்ணேன், அதுக்காக என்னோட பவர் அதிகாரம் எல்லாத்தையும் பிடிங்கிட்டீங்கன்னா இப்படி? அதெல்லாம் முடியாது. இந்த வீட்டில் நான் என்ன நடக்கிறேனோ அது மட்டும்தான் நடக்கும். நீங்களாம் நினச்சதெல்லாம் நடக்காது. ஏய், நீங்கள் 2 பேரும் எதுக்கு சும்மானு இருக்கீங்க? நீங்கள் 2 பேரும் காலேஜுக்கு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒட்டுமொத்த குடும்பமும். மீரா வந்து நான் பார்த்துக்கிறேன், அண்ணன்ட்ட இந்த விஷயத்த சொல்லி ஈஸியாக வந்து சமாளிச்சிடலான்னு சொல்லிட்டு சீதா வந்து ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க நம்ம அஞ்சலி கிட்ட. இப்படியெல்லாம் பண்ணால் எப்படி? சித்தி வந்து யார் பேச்சு தான் கேட்பா, யார் பேச்சும் சித்தி வந்து கேட்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது சேதுராமனை வந்து மீரா வந்து வேக வேகமாக கூப்பிட்றாங்க. துரையும் வராங்க, அர்ச்சனா, சுபாஷும் பின்னாடி வந்து நிற்கிறாங்க. இப்போ என்னதுக்கு பிரச்சனை பண்ணியிருக்கா மகாலட்சுமி? ஒன்றும் புரியலையே. அஞ்சலியே அழுவுறா. அஞ்சலி கல்யாணம் பண்ணி வைக்க போறா. என்னது கல்யாணமா? இப்போ எதுக்கு இவ்வளோ பேய் பறக்கிற மாதிரி பறக்கிறா தெரியலையே. கேட்டால் மகாலட்சுமி அவ எடுத்த முடிவை யாரும் மீறக்கூடாது. என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சாலா இவ? நான் பெத்த பொண்ணு, நான் பார்த்துக்கிறேன் அஞ்சலி, நீ எதுக்கும் கவலைப்படாத, அப்பாவை மீறி ஏதாவது நடந்துருமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, ஏங்க நம்ம 2 பேரும் இந்த விஷயத்தில் வந்து தலையிடவே கூடாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம வண்டவாளம்லாம் ஃபுல்லாக வந்து நம்ம மகாலட்சுமிக்கு தெரியும். அப்படி இருக்க சூழ்நிலை நம்ம பட்டப்படக்கூடாதுங்க. பட்டப்பட்டுட்டா ஒரு ஃப்ளோவில் வந்து சொல்லிட்டானா அப்புறம் சேதுராமன் வந்து இருக்கிற பர்சன்டேஜ் ஆஃப் ஷேரையும் பிடிக்கிட்டு நம்மளை நடு ரோட்டில் வந்து விட்டுருவாப்புல. சரிங்களா, சரி சரி நம்ம அமைதியாக இருப்போம், நான் இன்றைக்கி மௌன வரதோங்கிற மாதிரி காமெடி பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம சுபாஷ். அதே மாதிரி மகாலட்சுமி வந்து நிற்கிறாங்க. என்ன வேணும்? கல்யாணம் பண்ணணும்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க நம்ம சேதுராமன். என்ன சேதுராமன் இப்படி நக்கல் பண்ணிகிட்டு இருக்கீங்க? பின்ன இவளுக்கு என்ன ஆச்சுன்னு இப்போ வந்து கல்யாணத்துக்கு பேய் பறக்கிற மாதிரி பறக்கிற? இப்போ தானே படிச்சுக்கிட்டு இருக்கா. ஏன் படிச்சுக்கிட்டே கல்யாணம் பண்ண வேண்டியதான். அப்புறமேட்டுக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அடுத்த டிகிரி ஏதாவது படிக்கணும்னாலும் படிச்சுக்க வேண்டியதானே, என்ன பிரச்சனை இருக்குது? அதெல்லாம் என்னால் முடியாது, எனக்கு விருப்பமும் இல்லை. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஒத்துமொத்த பேரும் என்ன அவமானப்படுத்துறீங்களா? நான் ஏதோ போய் சொல்லிட்டேன் அதுக்குன்னு இப்படியா பண்ணுவீங்க? இந்த கல்யாணம் நடக்கணும்னா ஏகப்பட்ட காரணம் இருக்குது. நான் ராமோட ஜாதகத்தையும் வந்து பார்க்கும்போதே அஞ்சலியோட ஜாதகத்தையும் நான் பார்த்தேன். ஜோசியர் வந்து சொன்னாங்க. என்னடி ஆகுனா ஜோசியர் சொன்னாங்கன்னு சொல்லி நீ பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணுற. இப்போ தான் சீதாவோட பஞ்சாயத்து முடிஞ்சிச்சு, அதுக்குள்ளே வந்து அஞ்சலிக்கு வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டியா? இவ நான் பெத்த பொண்ணு, நீ யார் தலையிட? சபாஸ் சேதுராமா, எனக்கு நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் இப்போ எப்போ வயசு? 19 வயசு. ஆனால் இப்போ இவளுக்கு 20 வயசு. அப்படி இருக்கும்போது என்னோட இவ ஒரு வயசு பெரியவ தான். அஞ்சலி கேட்டாளா உன்கிட்ட கல்யாணம் பண்ணி வையின்னு? ஓ, இதெல்லாம் என்கிட்ட கேட்டுருவாளா? தொலைச்சி விட மாட்டானா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சாமியார் தான் வந்து சொன்னாப்புல, இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே இவளுக்கு கல்யாணம் நடக்கலண்ணா அப்புறம் 5 வயசு வரைக்கும் கல்யாணமே நடக்காது, 24 25 வயசு ஆகிடும். ஸோ வாட், அதனால என்ன, பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது வரைக்கும் ஏன் பொண்ணா, ஏன் கூட வந்து இருக்கட்டும்ல. சேதுராமா, நீங்கள் தப்பான முடிவு எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் இவளுக்கு கல்யாணம் பண்ணால் கூட வாழ்க்கை வந்து நிரந்தரமாக வந்து இருக்காது.
இவங்களுக்காக தான் நான் வாழ்கிறேன். அப்படி இருக்கும்போது நல்லது கெட்டது செய்யறதுக்கு எனக்கு முழு அதிகாரம் இருக்குது. இந்த பொறுப்பை நீங்கள் இப்போ தரல, 20 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட தந்துட்டீங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் இந்த விஷயத்த ஒத்துக்கவே மாட்டேன். நான் யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. இன்றைக்கி மத்தியானம் வந்து இவளுக்கு மேக்கப்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க. நைட்டு வந்து மெஹந்திலாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. காலையில் வந்து பொண்ணா லட்சணமாக வந்து நிற்க சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, ஏய் நீங்கள் 2 பேரும் என்ன பேந்த பேந்த நிழிச்சிக்கிட்டு இருக்கீங்க, மரியாதையாக காலேஜுக்கு போங்கன்னு சொல்லி அந்த இடத்துல சத்யாவையும் பிரியாவையும் வந்து காலேஜுக்கு வந்து போக சொல்லிடுறாங்க. அஞ்சலி மாட்டுக்கு வீட்டுக்குள்ளே வந்து குடுகுடுன்னு போய் வந்து ஃபீல் பண்ணி அழுகுன்னு அழுகுறாங்க. அந்த இடத்துல நம்ம சீதா வந்து சமாதானப்படுத்துறதுக்காக வராங்க. என்ன அஞ்சலி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னொன்னே மீராவும் வராங்க அந்த ரூம்குள்ளே. என்ன சொல்கிறதுனே தெரில, நீ என்னை எல்லாரும் கை விட்டுட்டீங்களே, ஏன்னா சேதுராமன்லேருந்து எல்லாரும் சொன்னால் கூட அவங்களாம் கேட்க போகிறதில்ல. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அஞ்சலி. நீ எதுக்கு இப்படிலாம் கவலைப்படுற, நாங்கள் தான் உன்னை கைவிட்டுருவோமா என்ன? அவங்க தான் யார் பேச்சும் கேட்க மாட்டாங்களே, ஜாதகம் ஜாதகம் வேற சொல்கிறாங்க. அந்த ஜாதகத்தெல்லாம் நம்பலாமா வேணாமா? எல்லாருமா ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் தான் இவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி கடுப்பில் இருக்கிறப்ப, நீ எதுக்கு கவலைப்படுற? நிச்சயம் மகாலட்சுமி அடக்கிறதுக்கு இந்த வீட்டில் ஆள் இருக்காரா இல்லையா? இல்லாமையா போயிட்டாங்க. நிச்சயம் ஒருத்தர் வந்தா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? நம்ம ராம் தான் அப்படின்னு சொல்லும்போது, ராம் வந்து சத்தியனை ஏர்போர்ட்லேருந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க காரில். அப்போன்னு பார்த்து ராமுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. சீதா தான் ஃபோன் பண்ணுறா. உங்களை கூட்டிகிட்டு வந்தோமா இல்லையான்னு தான் அவங்க வந்து நினைக்கிறாங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன். சரி சரி, இந்த வீட்டை பொறுத்தளவு வந்து எல்லாமே வந்து சீதா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து அட்டன் பண்ணுறப்ப, பாஸ் மிகப்பெரிய பிரச்சனை என்ன, திருப்பியும் ஜாதகம் தான். என்ன ஜாதகம் ஆரம்பிச்சிட்டாங்களா? சீதா நீ எதுவும் தப்பான முடிவு எடுத்துடாத. இப்போ எனக்கு இல்லை பாஸ், அஞ்சலிக்கு. என்னது அஞ்சலிக்கா? சும்மாவே இருக்க மாட்டாங்களா மகா சித்தி? அப்படி என்னதான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. அஞ்சலிக்கு பேசி அழுவேனான்னு சொல்லு, நான் வரேன். அஞ்சலியோட அண்ணனா இல்லை, ஐபிஎஸ் அதிகாரியாக வந்து மாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னபோது, அதான் வந்து ஐபிஎஸ் அதிகாரியாக உனக்காக பேசுகிறேங்கிறாங்களே, அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனைன்னு சொல்லும்போது கேஷுவலாக வந்து மகாலட்சுமி மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ராம் வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து வராங்க. சித்தி கொஞ்சம் உங்களுக்காவது அறிவு இருக்கா என்ன? நான் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாராம். இப்போ என்ன சாப்பிட்டுட்டு உன்ட்ட பேசலாம்ல, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கங்கிற மாதிரி 5 விரலை மட்டும் தூக்கி காட்டுறாங்க. உடனே வந்து ராம் மட்டும் உட்காந்துட்டு இருக்காங்க, பெருமூச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாள் நிம்மதியாக அந்த வீட்டில் இருக்கலான்னு பார்த்தா ஒரு பொழுதும் நிம்மதியாக இருக்க முடியாது போல இருக்கேங்கிற மாதிரி பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க நம்ம ராம். இன்னைக்கு உண்டுலன்னு ஆக்கணும். எப்படி இருந்தாலும் மகாலட்சுமியோட பேச்சு திறமையை பார்த்து நம்ம அசந்து போயிடக்கூடாது. கடைசி வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, என்னாச்சு சித்தி ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றை நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ கல்யாணம் பண்ணலன்னா 5 வருஷத்துக்கு கல்யாணம் ஆகாது. ஸோ வாட், அதனால என்ன? 5 வருஷம் கழிச்சு வந்து பண்ணிக்க வேண்டியதானே? ராம் புரியாமல் பேசாத. அதுக்கப்புறம் பண்ணாலும் நிரந்தரமான வாழ்க்கை வந்து அமைய போகிறது இல்லை. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ராம் வந்து கடுப்பாயிட்டாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கணும்னா அதுக்கு நாங்கள் எதுவும் பண்ண முடியாது சித்தி. இது அவளோட தனிப்பட்ட முடிவு, வாழ்க்கை. அவள் தான் முடிவு எடுக்கணும். நீங்களாம் முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. அதுவும்